ஹலோ, நான் தான். எத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். அசோக்கை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப எத்தனை வருஷமா தவம் கிடந்தோம். அதுக்கு இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவன் உயிரை நமக்கு முன்னாடி யமன் குறி வச்சிட்டான் போல. அவனோட பாசக்கயிறுல இருந்து காப்பாத்தியே ஆகணும்னு இங்க பூஜை பண்றாங்க. யமனே அவனை விட்டாலும் நாம அவனை விடுவோமா? நான் சொல்றத கவனமா கேளு. அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பூஜை நடத்தி தரப்போற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் வரமாட்டான். அதுக்கு பதிலா நம்ம ஆள் ஒருத்தனை உள்ள இறக்குறோம். அசோக்க முடிக்கிறது கூட முக்கியம் இல்லை, ஆனா இன்னைக்கு பூஜையை நடக்க விடக்கூடாது. யாகத்துக்கு ஊத்துற நெய்க்கு பதிலா பெட்ரோலை கலக்கலாம். அப்படி இல்லைன்னா அசோக்கு ஊத்த போற மஞ்சள் தண்ணியில விஷம் கலக்கலாம். நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யணும். இந்த பூஜையே நடக்கக்கூடாது. ஆண்டவன் வச்ச கண்டத்திலிருந்து அசோக் தப்பிக்கவே கூடாது. அசோக் சார் வீட்டுக்குள்ளேயே அவருக்கு இவ்வளவு பெரிய எதிரியா? யாரா இருக்கும்? எதிரி யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். முதல்ல அசோக் சார் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை பாதுகாப்பா இருக்க சொல்லணும். I'll call you back. அபி, இங்கே என்ன பண்ணுறீங்க? லக்ஷ்மி அக்கா கிட்ட உங்களுக்கு தேவையானதில் பண்ணி கொடுக்க சொன்னேன். எதுவும் பண்ணலையா லக்ஷ்மி? சார் சார், நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்ன அபி, வீட்டுக்கு ஏதாவது போயிட்டு வரணுமா? இல்லை இல்லை சார், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். உங்களை பற்றின விஷயம். என்ன பற்றினதா? ஆமாம் சார், அவங்க பேசினது கேட்டதிலிருந்து எனக்கு உயிரே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு சார். யார் என்ன பேசினாங்க? யார் என்னெல்லாம் எனக்கு தெரியல சார். ஆனா அந்த பூஜையை நடக்க விடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க சார். நான் யாருன்னு போய் பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. அது யாருன்னு பார்க்கணும் சார், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அபி ரிலாக்ஸ். ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்போது யாராவது பூஜையில தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு வேற மாதிரி கேட்டுடலாம். ஆஹா இல்ல சார், நான் ஒரு வார்த்தை விடாம கேட்டேன் நானு. சரி ஓகே அபி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. நீ ஃபர்ஸ்ட் போய் இந்த வேலையை முடிங்க. ஈவினிங் ஃபேக்டரிக்கு அந்த மாடல் ஆன் பண்ணும். போங்க, போய் வேலையை பாருங்க. கேரி ஆன். சார் சார், இன்னைக்கு பூஜை நடத்தி தர போற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் வரமாட்டான். அதுக்கு பதிலா நம்மால் ஒருத்தனை உள்ள இறக்குறோம். அசோக்க முடிக்கிறது கூட முக்கியம் இல்லை, ஆனா இன்னைக்கு பூஜையை நடக்க விடக்கூடாது. விஸ்வா அக்கா, ஐயர் பூஜைக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாரா? சரி நான் என்னன்னு பாக்குறேன்க்கா. எல்லாத்தையும் ஃபாலோ ஓகே, பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். இந்த சதியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல. நீலாம்பரி மேடம் கிட்ட சொல்லிடலாம். ஹலோ, நேத்து வேலைக்கு வந்தவ என் குடும்பத்தை பத்தி என்கிட்டயே குறை சொல்றான்னு கோவப்பட்டா என்ன பண்றது? கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க. அசோக் சாரே நான் சொல்றத நம்பல.
இவங்க எப்படி நம்புவாங்க? இப்போ என்ன பண்றது? அசோக் சார் உயிர் முக்கியம், அதுக்கு பூஜை முக்கியம். என்ன ஆனாலும் சரி, அசோக் சாருக்கு எதிராக திட்டம் போட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட திட்டம் நிறைவேற விடாம தடுக்கணும். நான் தடுப்பேன். மேடம், ஜூஸ். இல்லக்கா, வேண்டாம். நெல்லிக்காய் ஜூஸ் தான் மேடம். உங்களுக்கு பிடிக்கும்னு சார் தான் தர சொன்னாரு. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னாலும் கூப்பிடுங்க மேடம், நான் கொண்டு வரேன். ஹாய் அபி. ஏய், உட்காருங்க உட்காருங்க. முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. சார், எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? எனக்கு தெரியும் அபி. எப்படி சார்? நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே. அபி, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க சொல்லாமலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஓகே அபி, ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணி தரணுமா? இல்ல சார், வேண்டாம், இருக்கிறதே போதும். சரி அபி, ஒர்க் எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குல்ல? ஈவினிங் ரெடி ஆகிடும்ல? ரெடி ஆயிடும் சார். வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்க. அபி சார், ஆர் யூ ஆல் ரைட்? என்ன பிரச்சனை? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன முகத்தில் இவ்வளோ கன்ஃபியூஷன்? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அபி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் சரியாகாது. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். சீக்கிரம் வேலையை முடிக்கணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எந்த டென்ஷனும் இல்லை. ஓகே சார், அந்த நிழல். அபி, அம்மா பூஜை விஷயமா பேசணும்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். பாருங்க, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். I'll see you. ஏதாச்சும் பண்ணணுமே, என்ன பண்றது? சங்கரா, என்ன இருந்தாலும் உன் ஒய்ஃப் நீ தனியா வீட்டுல விட்டுட்டு வந்தது தப்பு. நீ வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துட்ட. அவ வந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா. கரெக்ட்பா. அப்படித்தான் உங்க தொங்குச்சின்னு சொல்லுச்சு. 1 மணி நேரம் வாசல் நில்லுங்க, முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு, பலகாரம் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லுச்சு. நான் தான் வேணாம்ட்டு விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆமா, வரும்போது எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, நாங்களாம் சாப்பிட்டுருப்போம்ல. சின்ன மாப்பிள்ள, எனக்கு வர்ற துன்பம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் நானு. அப்ப உங்களை தண்டிக்கணும்னு நினைப்பேனா நானு? ஏன் பெரியப்பா, பெரியம்மா நல்லா சமைக்க மாட்டாங்களா? யாரு சொன்னா சமைக்க தெரியாதுன்னு? பிரமாதமா சமைப்பா. அடுப்படிக்குள்ள போயிட்டான்னு வை, சுடு தண்ணி ஒண்ணு வைப்பா பாரு, அவ்வளவு பிரமாதம். அதை விட ரசம்னு ஒண்ணு வைப்பா பாரு, அடாடாடாடாடாடாடா, இந்த தொண்டைக்கு கீழே 1 இன்ச்சு இறங்காது, அங்கேயே நிக்கும். நீலகண்ட விஷத்தை விட பவர்ஃபுல்லானது. அப்படின்னா பாத்துக்க. இவ்வளவு ஏன், நான் கல்யாணமான புதுசுல உங்களுக்கு ஆசையா பலகாரம் சுட்டு தரட்டுமான்னு கேட்டான். நானும் ஆசையா சரின்னு சொல்லிட்டேன். ஒரு சீடைன்னு ஒண்ணு பண்ணி இந்த சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தா. அந்த சீடை எடுத்து வாயில போட்டேன், கடக்குன்னுச்சு. ஒரு கடவா பல்லு காலி. சங்கரா, தப்பு மகாராஜா, எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணுமா உன்ன?
நான் இருக்கும் போதே எங்க அம்மாவை குறை சொல்றியா நீ? அம்மாடி, உங்க அம்மாவோட 24 வருஷ துன்பத்தை நம்ம சொந்தங்களோட ஒரு 20 நிமிஷம் பகிர்ந்துக்கிறேன். அது தப்பா? சொல்லவா செய்யற? புலம்பற நீ. மச்சான், நானாவது புலம்பவாது செய்யறேன், உன்னால புலம்ப கூட முடியாது. என்னை விட ரொம்ப மோசம். சங்கரா, அத்தைய குறை சொன்ன. அனிதா, என்னடி அப்பாவை பேரை சொல்லி கூப்பிடுற? ஆமா, பேர் சொல்றதுக்காகத்தானே பிள்ளை. இதுதான் என் பேர் சொல்லும் பிள்ளை. எருமை அக்கா, ஒன்னே இல்லக்கா, என் வீக்னஸ் டச் பண்ணிட்டாக்கா. ஏய் வாலு, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல? ஏன் மாறணும்? அத்தை, எதுக்காகவும் நம்ம சுபாவத்தை நம்ம மாத்திக்கிறது தப்பா சரியா? என்ன அத்தை கிட்ட சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்க? சங்கரா, அவளையும் அதட்டுற. அனிதா, யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்ன நீ மாத்திக்காத, அது தப்பு. அத்தை, அப்ப நான் என் இஷ்டப்படி இருக்கலாம்ல? என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? நான் அடிப்பேனா? யார் சொன்னா? அது ஒண்ணு இல்லக்கா, யாராவது உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா நீ லேசா கோபப்படவே இல்ல, அதத்தான் சொன்னேன். உனக்கு எப்படி இருக்க விருப்பமோ அப்படி இரு. தேங்க்யூ அத்தை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா. விஸ்வா, ஐயர் பூஜைக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாரான்னு கேட்டனே. வந்துருச்சுக்கா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாரும் வரல, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். கால் பண்ணி பாரு. இது வரைக்கும் 10 கால் பண்ணிட்டேமா, ரெஸ்பான்ஸே இல்ல. மா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எதுக்குமா? சிம்பிளா பண்ணிக்கலாம்ல. அசோக், பூஜை முடிகிற அன்னைக்கு விநாயக சதுர்த்தி எவ்ரி இயர். அது நம்ம கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஜெகன், அத்த, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட நமக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? இல்ல மாம், அவனை மட்டும் வச்சுதான் நாம இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு எந்த அக்ரிமெண்ட்டும் போடவே இல்ல. அப்ப வேற ஆளுங்களை பிடிங்க. ஹாய் அபி, ஒர்க் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு சார். நான் கிளம்புறேன் சார். ஓகே அபி, பை. ஆமா, அபி அபிங்கிறீங்களே, இந்த பொண்ணு யாரு? நம்ம கம்பெனியோட சீஃப் டிசைனர். அசோக் ஆபீஸ்க்கு போக முடியாதுல்ல, சோ வீட்டுக்கு வர வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னாக்க வெட்டி தைக்கிறது, தச்சிட்டு பிக்கிறது, அதானே? இப்படி ஒரு ஆள் உள்ள இருக்கிற தடையும் கூட தெரியல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என் கண்ணிலேயே தட்டுப்படல. ஹே வாலு, அபி எப்பவுமே அப்படிதான், ரொம்ப குவைட் டைப். உன்ன மாதிரி இருக்கிற இடத்த ரெண்டா கல்ல மாட்டாங்க. மாமா, வேற ஆள் வந்து அவங்க மூலமா பூஜை நின்று போச்சுன்னா விடக்கூடாது. இந்த பூஜை நடக்கணும். அசோக் சார் நல்லா இருக்கணும். என்னாச்சு அபி, கிளம்பல? இல்ல மேடம், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி பூஜையை பத்திலாம் கொஞ்சம் தெரியும் மேடம். நான் வேணா கூட இருந்து செஞ்சு தரட்டுமா? ஏய், உன் வேலை டிசைன் பண்றது, அதை மட்டும் பண்ணு. எங்க ஃபேமிலி விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத. ஒரு நிமிஷம் இருக்கா அபி, நீங்க சொல்லுங்க. உங்களால பண்ண முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தோணுதா? பண்ணிடுவேன் சார். பூஜையில ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாது. இல்ல மேடம், வராது மேடம். வீட்டில் அலங்காரத்தில் ஆரம்பிச்சு பூஜை, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக பண்ணி தரணும். முடியுமா? சரிங்க சார், நான் பண்ணிடுவேன். வீட்டில் வேலை செய்யறவங்களை மட்டும் உதவிக்கு வச்சுக்கிட்டு இதை நானே செஞ்சிருவேன் சார். அசோக் சாரோட உயிரை பத்தி எனக்கும் அக்கறை இருக்கு. வெல் செட் அபி. மா, அபியை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுங்க. அது 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா?
ஏன் என்ன நம்பி கொடுத்தா நான் கூட தான் குறையே இல்லாம செய்வேன். ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல விசேஷம், ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு செய்யுங்களே. நல்லபடியா பூஜை சமாச்சாரம் நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே அசோக். விஸ்வா, சொல்லுக்கா. ஐயர் உனக்கு அனுப்பின லிஸ்ட அபிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. சரிக்கா. விநாயகர் சதுர்த்திக்கு நாம ரெகுலரா என்னெல்லாம் பண்ணுவோங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஓகே, பண்ணிடுறேன்க்கா. ஹலோ, நான் சொல்கிறத கவனமாக கேளு. எத்தனை நாளாக காத்திருந்தோம். அசோக் உயிரை நாம மட்டும் குறி வைக்கல, ஆண்டவனு குறி வச்சுட்டான். அதனால இந்த பூஜை நடக்க விடவே கூடாது. மாமா, ஒரு ரூம் எங்கன்னு எனக்கு சுத்தி காட்டவே இல்லைல. வா வந்து காட்டு வா. ஏய், அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா சுத்தி காட்டுறதுக்கு? விடு. எனக்கு அது டூரிஸ்ட் ஸ்பாட் தான். வா. அபிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, முதல்ல அதை செய். ஐயோ மாமா, முதல்ல இந்த பொண்ணு லிஸ்ட் வாங்கட்டும், நான் அப்புறமா ஹெல்ப் பண்றேன். நீ வா மாமா. உன் கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகல பேபி. நம்ம பண்ண ட்ராமாவை நெஜோன்னு நம்பி அபி தானாவே பூஜை நடத்துறேன்னு வந்துட்டா. ஆக்சுவலா உன் பிளான் என்ன பேபி? முதல்ல இந்த பூஜையை நடக்க விடாம நிறுத்தணும், அதுவும் அபி மூலமாவே நிறுத்தணும். அது நின்னா கூட அசோக் அபியை பெருசா கோச்சிக்க மாட்டான். ஆனா நீலாம்பரி கோவத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வீட்டு பக்கம் கூட அபியை வரவிடாம பண்ணிடுவாங்க. பூஜை நின்ன 2-3 நாள்ல அசோக்குக்கு சின்னதா ஆக்சிடென்ட் நடக்கணும். அதுக்கு காரணம் பூஜை நின்னதுதான்னு நீலாம்பரி முழுசா நம்புவாங்க. அசோக் ஆஃபீஸுக்கு வர முடியாது. ஆமால, நான் வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான் யோசிச்சேன், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை பாரு. அசோக்கால அபியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியாது. அப்போ ஆஃபீஸ் உன் கண்ட்ரோலுக்கு வரும். அபியும் தான் ஜெகன். இது வரைக்கும் அவளுக்கு எதிராக நின்னா இப்போ அவளுக்கு சப்போர்ட்டா மாற போற. நம்ம அல்டிமேட் பிளான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அசோக்குக்கு எதிராக அபியை திருப்புற பிளான். வாவ் வாவ் பேபி, ஒரு கல் எறிஞ்சு 2 மாங்காய் விழுந்தா பரவாயில்ல, மொத்தம் மரமும் சரியுது. ஒரு சின்ன தீக்குச்சி தான் காட்டையே கொளுத்தும் ஜெகன். நம்ம அபிங்கிற ஒரு தீக்குச்சிய கொளுத்துவோம். சூப்பர் பேபி. Say